வணக்கம் உறவுகளே. வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில இப்போ ஒரு மிகப்பெரிய இராஜதந்திர திருப்பம் நடந்திருக்கு. யுத்தத்தை முடிச்சிட்டு ஹார்முஸ் ஜலசந்திய திறக்க தயாரெண்டு ஈரான் அனுப்பியிருக்கிற அந்த சமாதான திட்டம் இப்போ வெள்ளை மாளிகையோட மேசையில இருக்கு. மகப்பேறு விடுமுறைக்கு செல்லவிருந்த கரோலின் லீவிட் இன்றைக்கு அவசரமா செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு பகீர் உண்மையை உடைச்சிருக்கார். ஒரு பக்கம் ஈரானோட டீல், இன்னொரு பக்கம் ஜனாதிபதி மீதான அந்த தாக்குதல் முயற்சி. அமெரிக்க வரலாற்றிலேயே அதிக தோட்டாக்களுக்கு முகம் கொடுத்த ஒரே ஜனாதிபதி ட்ரம்ப் தான் அண்டு லீவிட் ஆவேசமா சொல்லியிருக்கிற அந்த திக் பின்னணி என்ன? வீடுகளை விற்க, வாங்க, பராமரிக்க அல்லது காணியை வாங்கி புதிய வீடினை கட்ட உங்கள் கனவுகளை நினைவாக்க நீங்கள் ஜெஃப்லாண்டுடன் இணையுங்கள். உறவுகளே, வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில இன்றைக்கு ஒரு புதிய விவாதம் தொடங்கியிருக்கு. ஈரானோட புதிய சமாதான திட்டம் இப்போ வெள்ளை மாளிகையில விவாதிக்கப்பட்டு வருது என்றத ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் உறுதிப்படுத்தியிருக்கார். யுத்தத்தை நிறுத்தி ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க ஈரான் முன்வந்திருக்கு. ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை போட்டிருக்காங்க. அது என்ன வேண்டா, ஈரானோட அணுசக்தி திட்டம் பத்தி காலப்போக்குல பேச்சுவார்த்தை நடத்தணும் என்றதுதான். ஆனா உறவுகளே, இங்க கவனிங்கோ, ஈரான் கையில எப்பவுமே அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்றதுல ஜனாதிபதி ட்ரம்ப் இரும்பு மாதிரி உறுதியா இருக்கார். அவரோட சிவப்பு கோடு, ரெட் லைன் என்னவென்றது இப்போ ஈரானுக்கு தெளிவா தெரியும் என்று லீவிட் இன்றைக்கு எச்சரிச்சிருக்கார். உறவுகளே, சனிக்கிழமை இரவு அந்த செய்தியாளர் விருந்துல நடந்த அந்த பகீர் தாக்குதல் முயற்சி அமெரிக்காவையே உலுக்கியிருக்கு. ஒரு பைத்தியக்கார ட்ரம்ப் எதிர்ப்பு நபர் ரயிலில் ஏறி வாஷிங்டன் வந்து ஜனாதிபதியை கொல்ல திட்டமிட்டிருக்கார் என்று லீவிட் சொன்னபோது செய்தியாளர் அறை அமைதியில உறைஞ்சது. கடந்த 2 வருஷத்துல இது 3வது பெரிய கொலை முயற்சி. அமெரிக்க வரலாற்றுல வேற எந்த ஜனாதிபதியும் இவ்வளவு அச்சுறுத்தல்களை சந்திச்சதில்ல என்று லீவிட் வேதனையோட சொல்லியிருக்கார். ட்ரம்ப் ஒரு அஞ்சாத ஜனாதிபதி என்றாலும் இப்படியான வன்முறைகள் எமது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து என்றதுதான் இன்றைய பகீர் உண்மை. அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புப்படி பார்த்தா இந்த கொலை முயற்சிகளுக்கு பின்னாடி ஒரு வெறுப்பரசியல் இருக்கு என்று வெள்ளை மாளிகை இன்றைக்கு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கு. ஹக்கீம் ஜெஃப்ரீஸ், எலிசபெத் வாரன், ஆடம் ஷிஃப் மற்றும் ஜோஷ் ஷாபிரோ போன்ற முக்கிய ஜனநாயக கட்சி தலைவர்களோட பேச்சுகள் தான் இப்படியான வன்முறைக்கு தூண்டுகோலா இருக்கு என்று லீவிட் ஒரு பெரிய லிஸ்டையே வாசிச்சிருக்கார். ட்ரம்ப்பை ஹிட்லரோட ஒப்பிடுறதும் அவரை ஒரு பாசிஸ்ட் என்று சொல்றதும் தான் இப்படியான பைத்தியக்கார நபர்களை வன்முறைக்கு தூண்டுது என்று அவர் ஆணித்தரமா சொல்லியிருக்கார். உறவுகளே, இதுல இருக்கிற பெரிய மர்மம் என்னவெண்டா, உள்நாட்டு பாதுகாப்பு துறையான DHS இப்போ 93 நாட்களா நிதி இல்லாமல் முடங்கி கிடக்கு. அமெரிக்க வரலாற்றிலேயே இதுதான் நீண்ட முடக்கம் என்று சொல்லப்படுது. ரகசிய சேவை DHSஓட ஒரு பகுதிதான். அவங்களுக்கு பணம் இல்லாம முடக்கி வச்சிருக்கிறது ஒரு தேசிய அவசர நிலை என்று லீவிட் ஆவேசமா சொல்லியிருக்கார். ஜனநாயக கட்சியினர் இந்த நிதியை தடுப்பது ஒரு அபாயகரமான அரசியல் விளையாட்டு என்று வெள்ளை மாளிகை இன்றைக்கு எச்சரிச்சிருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஜனாதிபதியோட பாதுகாப்புல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. வெள்ளை மாளிகை தலைமை அதிகாரி சூசி வைல்ஸ் இந்த வார ஆரம்பத்துல DHS மற்றும் ரகசிய சேவை அதிகாரிகளோட ஒரு ரகசிய சந்திப்பை நடத்த போறார். வரப்போற பெரிய பொது நிகழ்ச்சிகள்ல ட்ரம்போட பாதுகாப்பு எப்படி இருக்கணும் என்று இங்க ஒரு மெகா ஸ்கெட்ச் போடப்பட போகுது. சர்வதேச ஊடகங்கள் கூறுவதுபடி ட்ரம்ப் ஒரு பக்கம் ஈரானோட டீல் பேசுறார், இன்னொரு பக்கம் உள்நாட்டு அச்சுறுத்தல்களை முறியடிக்க பார்க்கிறார். ட்ரம்ப் இப்போ இந்த சமாதான திட்டத்தை ஏத்துக்குவாரா அல்லது ஈரானோட அணு ஆயுத திட்டத்துக்காக தனது இரும்பு முற்றுகையை தொடருவாரா? உறவுகளே, ஈரான் தனது சமாதான திட்டத்தை வெள்ளை மாளிகைக்கு அனுப்பியிருக்கும் வேளையில ஜனாதிபதி ட்ரம்ப் மீது தொடர்ந்து கொலை முயற்சிகள் நடப்பதையும் பாதுகாப்புத்துறைக்கு நிதி முடக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
இது திட்டமிடப்பட்ட ஒரு இராஜதந்திர சதியா? உங்களது ஆழ்ந்த அரசியல் பார்வைய மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாஷிங்டன் மற்றும் சர்வதேச போர்க்களத்தில இருந்து வர ஒவ்வொரு அதிரடி மாற்றங்களையும் நாங்க உடனுக்குடன் உங்களுக்கு தருவோம். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம். வீடுகளை விற்க, வாங்க, பராமரிக்க அல்லது காணியை வாங்கி புதிய வீடினை கட்ட எங்களோடு நீங்கள் இணையுங்கள். பல வீடுகளை விற்ற அனுபவத்துடன் தரமான சேவையினை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் கனவுகளை நனவாக்க நீங்கள் ஜெஃப்லாண்டுடன் இணையுங்கள்.